மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரி வீட்டில் போய் பேச போயிருப்பாரு. ஆனால் அது எதையுமே காதில் வாங்காமல் விஜயை வந்து அசிங்கப்படுத்தி அவங்க வீட்டில் வந்து அமைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயம் வந்து வீட்டுக்கு வந்துடுவார். இதுக்கப்புறம் வந்து தாத்தா பாட்டி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வேணால் பேசிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்பாங்க. உடனே தாத்தாவும் போய் பேசி தான் ஆகணும், ஏன்னா நான் அந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போட்டு பேசலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் நடக்கிறதா பார்த்தா இப்பயே பேசணும் போல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா கங்கா வந்து காவேரி கிட்ட இந்த மாதிரி ஏண்டி இந்த மாதிரி வந்து நாங்கள் விஜய்க்கு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டோம், பேசி அனுப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு எங்கள் மேலாம் நீ கோவமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து காவேரி கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லைக்கா, எனக்கே ஒன்றும் புரியாமல் இருக்கேன், இந்த மாதிரி ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப குழப்பத்தில் இருக்குது. என்ன தான் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணாலுமே நாங்கள் 2 பேருமே வந்து புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான் வாழ்ந்தோம். அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தையே நாங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் வந்து மறந்தே போயிட்டோம். மறந்துட்டு 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதனால வந்து எங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் ஒரு விஷயமாவே தெரியல. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவும் இல்லை. பர்த்டே வரைக்குமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நான் விஜய்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட வந்து காவேரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கு கங்கா சொல்லுவாங்க, உன் பர்த்டேக்கு அப்புறம் தான் நீ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துட்டியே, அப்போ ஒரு வேளை வெண்ணிலா வந்தனால வெண்ணிலாவையும் விட முடியாமல் உன்னையும் விட முடியாமல் தான் அவர் வந்து உன்கிட்ட எந்த விஷயத்தையுமே கன்ஃபார்மாக சொல்லாமல் அப்படியே வச்சுருந்தார் போல் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ வெண்ணிலா வந்து சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை வந்து விஜய் வந்து வெயிட் பண்ண வச்சுருப்பாரோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பார்த்தீங்கன்னா காவேரிக்கு சொல்லுவாங்க. இதை கேட்ட காவேரி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து குழம்பி போயிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா வந்து பேச போவாங்க. தாத்தா வந்து காவேரி வீட்டில் பேச போகும்போது இந்த மாதிரி சாரதா வந்து பேசுகிறதுக்காக சரி உள்ளே கூப்பிட்டுருவாங்க. உள்ளே கூப்பிட்டு உட்கார மாதிரி இந்த மாதிரி விஜய் பண்ண தப்பு தான், உங்கள் பையனாக இருந்தால் நீங்கள் மன்னிக்க மாட்டிங்களா, ஏதோ தப்பு பண்ணுறது எல்லாமே சகஜம் தானே, கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கோங்க, அவன் ஏதோ விளையாட்டுத்தனமாக காவேரியை வீட்டிலேருந்து வெளியே போக சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலுமே எதையுமே பார்த்தீங்கன்னா சாரதா வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. எனக்கு இப்படி ஒரு பையன் இருந்தால் இந்த மாதிரிலாம் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணினா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. இதெல்லாம் கேட்டு தாத்தா பார்த்தீங்கன்னா மனசு வந்து போயிடுவாங்க. இவங்க கிட்ட எவ்வளோ பேசினாலும் சமாதானம் ஆக மாட்டாங்களே, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தாத்தா வந்து முழிச்சிட்டு இருப்பாங்க. சாரதாவும் பார்த்தீங்க அப்படின்னா தயவு செய்து இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி பேச வராதிங்க, உங்கள் பேரனையே வர வேணாம்னு சொல்லுங்கள், ஏன் பொண்ணு வாழ்க்கையில் இனிமேல் எனக்கு தான் முடிவெடுக்க தெரியும், அவள்கிட்ட நீங்கள் எதையுமே கேட்காதீங்க, இனிமேல் எல்லா முடிவும் என்னோட தான், இது வரைக்கும் அவள் எடுத்த முடிவெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 நாளில் வீட்டை காலி பண்ணுறோம், ஏன் நாளைக்கே கூட பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்லுவாங்க. தாத்தாவும் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் அங்கேருந்து கிளம்பிடுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாத்தாவும் ரொம்ப மனசுடைஞ்சு விஜய்கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன்ப்பா, ஆனால் அவங்க வந்து அவங்க எடுத்த முடிவில் வந்து ரொம்பவே உறுதியாக இருக்காங்க, நான் எவ்வளோ பேசினாலுமே அவங்க வந்து மனசு இறங்குன மாதிரி தெரியல, அதனால் நான் பேசியும் பிரயோஜனம் இல்லாமல் நான் கிளம்பி வந்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டை காலி பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட தாத்தா வந்து சொல்லிடுவார். இதை கேட்டு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிரும். என்னது வீட்டை காலி பண்ணுறாங்களா, என்ன தாத்தா சொல்கிறீங்க, எதுக்கு அங்கே போகிற வீட்டை காலி பண்ணுறாங்க, இப்போ என்ன அவசரம், இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்கல, அதுக்குள்ளே வீட்டை காலி பண்ணால் என்னத்தை அர்த்தம், அது மட்டும் இல்லாமல் காவேரியும் கூட்டிகிட்டு தானே போவாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை தாத்தா, நான் போய் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புவாங்க. நீ கொஞ்சம் அமைதியாக இருப்பா, இந்த நேரத்தில் நீ போனீன்னா அங்கே தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும், இப்போதைக்கு நீ ஒன்றும் பண்ணாத, பார்த்துக்கலாம், பேசிக்கலாம்னா 2 நாள் இருக்குது, 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்களா, அந்த டைமில் வந்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. விஜயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே சொல்ல முடியாமல் அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாரதா வீட்லேயும் இந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் 2 நாள் தான் நமக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம கிளம்பிடணும், முடிஞ்சால் நாளைக்கே நம்ம இங்கேருந்து கிளம்புற வழியை பார்க்கணும், இங்கே இருக்க வரைக்கும் ஒவ்வொருத்தரும் நம்மள்ட்ட வந்து பேசுகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க. காவேரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து கிளம்ப போகிறோங்கிறத நினச்சி ரொம்பவே மனசுடைஞ்சு அழுதுட்டு இருப்பாங்க. இங்கேருந்து கிளம்புனா நம்ம விஜயை பார்க்க முடியாது, பேச முடியாது, சுத்தமாக வந்து நம்மள்ட்ட விஜய்கிட்ட வந்து பிரித்து வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குமரன்
வந்து அத்தை எல்லாம் கிளம்புறதெல்லாம் சரி, ஆனால் என்னால் எப்படி வர முடியும், நான் வந்து ஷூட்டிங்லாம் எனக்கு இங்கே தானே இருக்குது, நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கேட்பாங்க. உடனே கங்காவும் ஆமாம்மா அவருக்கு வந்து வேலை இங்கே இருக்கும்போது நாங்கள் எப்படி கிளம்பி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்பாங்க. உடனே சாரதாவும் ஓ அது சரி, அப்போ ஒன்று பண்ணலாம், நீங்கள் 2 பேரும் இங்கேயே வேறு வீடு பார்த்து இருந்துக்கோங்க, நாங்கள் மட்டும் போகிறோம் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட கங்காவுக்கு பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதுவும் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி ஒரு சைடு அழுதுட்டு இருப்பாங்க, விஜய் ஒரு சைடு அழுதுட்டு இருப்பாரு. விஜய்க்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா விடிஞ்சோடனே காவேரி வீட்டில் போய் இந்த மாதிரி வீட்டை விட்டு கிளம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விடிஞ்சதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு திரும்ப போகிறாரு. அப்போதைக்கு பார்த்து அங்கே கங்காவும் குமரனும் இல்லை. அவங்க 2 பேரும் டெய்லர் ஷாப்பில் வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு வருவார். விஜய் வந்து ஒன்றுமே கேட்காம சொல்லாமல் வீட்டுக்குள்ளே டைரெக்டாக வந்துடுவார். வந்துட்டு காவேரி பார்த்தீங்கன்னா கட்டிலில் உட்காந்து சோகமாக உட்காந்துருப்பாங்க. விஜய் வந்து உள்ளே வந்தோடனே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. காவேரி வந்து உடனே எந்திரிச்சு வந்து விஜய் கிட்ட நின்றுவாங்க. நின்றுட்டு விஜயை பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. சாரதா பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்ததை பார்த்தோன்னே ரொம்பவே கோவப்பட்டு எந்திரிச்சு வந்து ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு எங்கள் உயிரை இப்படி வாங்குறீங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணுமா, எதுக்கு திரும்ப திரும்ப இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து விஜய் கிட்ட மூஞ்ச கட்டுவாங்க. அதுக்கு விஜய் பார்த்தீங்க அப்படின்னா மன்னிச்சிருங்க அத்தை, நான் பண்ண தப்பு தான், அதுக்காக நீ வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்றதுலாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை, நான் என்ன சொல்கிறேன் வரேங்கிறதை புரிஞ்சுக்காமையே நீங்கள் எதையுமே காதில் வாங்காமல் என்கிட்ட காவேரி பிரித்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க, இதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. விஜய் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டாலுமே சாரதா வந்து அவங்கள ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. உங்களோட விருப்பத்தெல்லாம் நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை, என் பொண்ணோட வாழ்க்கையை இனிமேல் எனக்கு பார்த்துக்க தெரியும், இதுக்கு நடுவில் நீங்கள் வராதிங்க இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து எவ்வளவோ கெஞ்சுமே சாரதா வந்து கேட்காம நாங்கள் அந்த வீட்டிலேருந்து கிளம்ப தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரி கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீ சொல்லு காவேரி, உன் முடிவு என்ன, நீ என்ன நினைக்கிற, உங்கள் அம்மா தான் இந்த மாதிரி பேசுகிறாங்க, உனக்கு கூடவா என்னை புரியலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்பாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ஏதோ பேசுகிறதுக்கு வருவாங்க. அவள்கிட்ட எதுக்கு கேட்குறீங்க, ஏன் முடிவு தான் அவள் முடிவு, அவள்கிட்ட இனிமேல் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு இதோட, 1 வருஷம் கான்ட்ராக்ட் தானே, கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, அவள் நடிச்சும் கொடுத்துட்டா, இனிமேல் நீங்கள் அவள் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி விஜய் வந்து சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து கிளம்பி போயிடுவார். போயிட்டு இந்த மாதிரி தாத்தா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, வீட்டை விட்டு கன்ஃபார்ம் கிளம்ப போகிறேன்னு சொல்கிறாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து தாத்தா எனக்கு இப்போ தான் ஒரு ஐடியா வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். என்னப்பா என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்பாரு. இந்த மாதிரி காவேரி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தால, அதை வச்சு ஒரு ஐடியா பண்ணலான் இருக்கேன், காவேரி வந்து இந்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரோம்ல, ஆஃபீஸ்க்காவது கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு எப்படியாவது புரிய வச்சா அவள் வந்து என் கூட இருப்பாள், அதனால நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து இல்லை 1 வருஷம் இல்லை 2 வருஷம் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கான்ட்ராக்ட் போட்டு தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொல்லி காவேரி அப்படியாவது நான் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வரட்டா தாத்தா, இந்த மாதிரி பண்ணால் காவேரி ஆஃபீஸ்க்கும் வருவா, அவகிட்ட என்கிட்ட பேசுகிறதுக்கும் டைம் இருக்குன்னு அவளுக்கு புரிய வைக்கவும் நேரம் கிடைக்கும்ல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டு தாத்தாக்கும் பாட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாயிட்டாங்க. ஏன் விஜய் இப்படியெல்லாம் யோசிக்கிற, ஏற்கனவே கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு தான் அதில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கியிருக்க, இப்போ திரும்ப வந்து ஆஃபீஸில் ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும், நீயே வந்து உன் வாழ்க்கையை வந்து கெடுத்துக்காத, கொஞ்சம் பொறுமையாயிரு, எல்லாம் சரியாயிரும், நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் விஜய் கிட்ட சொல்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இல்லை தாத்தா காவேரி என்னை விட்டு போகிறா அப்படின்னு நினைக்கிறப்ப என் மனசே தாங்கலை, என் மைண்டெல்லாம் என்னென்னமோ தோணுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் சரியா இருப்பா, நாங்கள் இருக்கோம், கவலைப்படாத, நாங்கள் கண்டிப்பாக காவேரியை கூட சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சாரதா வந்து காவேரியை பிரித்து விஜய்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களா, விஜயும் காவேரியும் சேருவாங்களா, அவங்களோட லவ் வந்து 2 பேரையும் சேர்த்து வைக்குமா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.